நமோஸ்து ராமாயே சலக்ஷ்மணாயே தேவ்யை ச தஸ்யை ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேந்திர யமானிலேபியः நமோஸ்து சந்திரார்க்க மருத்கணேபியः நமோஸ்து ராமாயே. அற்புதமான ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துக்கு ஸ்ரீ அண்ணா இப்படி வியாக்கியானம் பண்ணுவா. சீதாதேவிக்குன்னு ஒரு கோவில் கட்டினார். அந்த கோவிலில் பரிவார தேவதைகள் உண்டு. எந்த ஒரு கோவிலையும் பரிவார தேவதைகள் அப்புறம் முக்கிய தேவதை இதெல்லாம் உண்டு இல்லையா? அந்த பரிவார தேவதைகளில் ஏகாதச ருத்ரர்கள், துவாதச ஆதித்யர்கள், ருத்ர இந்திர யம அனிலேபியா, அஸ்வினிகுமாராள், வாயு பகவான், வருணன் இத்தியாதிகள், இவா எல்லாரும் பரிவார தேவதையா இருக்கா. யா ரட்சிதா ராகவ லக்ஷ்மணாபியாம் நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய. ராமச்சந்திர பிரபுவும் லக்ஷ்மணனும் துவாரபாலகர்களா இருக்கா. கர்ப்பகிரகத்தில் யார் இருக்கான்னு பிரதான தெய்வமாக நமோஸ் தேவ்யை ச தஸ்யை ஜனகாத்மஜாயை சீதாதேவியே இருக்கா. அப்படி தேவியே ஹிருதயத்தில் தியானம் பண்ணி நமஸ்காரம் பண்ணார். இந்த ஸ்லோகம் தான் பிரசித்தமான ஸ்லோகம். இதுதான் பிரசித்தமாக ஆக வேண்டிய ஸ்லோகம். இது எல்லா ஆஸ்திகாலும் சொல்லலாம் இந்த ஸ்லோகத்தை. இந்த ஸ்லோகம் மொத்த ஹிந்துக்களுக்கான ஸ்லோகம். என்ன, ஹிந்து தெய்வங்கள் எல்லாம் வந்துடுறது அதில். அதான் சனாதன தர்மத்தோட ஆத்மானு சீதையை சொன்னேன் இல்லையா, அவள் கர்ப்பகிரகத்தில் இருக்கான்னு வந்துடுத்து. நல்லா இருக்கு.